சார்ல்ஸ், சோஃபி அவங்க 2 பசங்க, ஒரு அழகான குடும்பம். எப்பவுமே வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்க சார்ல்ஸ் கடினமா உழைச்சு தன் மனைவி பிள்ளைகளோட ஆசைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிற ஒரு நல்ல கணவன், அன்பான தகப்பன். சோஃபிக்கு ஒரே ஒரு குறை தான். சார்ல்ஸ் எப்பவுமே பணம், சொத்து, வேலைன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காரே தவிர இன்னும் ஆண்டவரை தன் சொந்த ரட்சகரா ஏத்துக்கலையே. அவர் ஒரு பெயர் கிறிஸ்தவராகவும் பண்டிகை கிறிஸ்தவராகவும் தான் இருக்காருங்கிற வருத்தம் தான். மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த அவங்க லைஃப்ல ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது சார்ல்ஸ் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. சார்ல்ஸ் இல்லாமலேயே எதிர்காலத்தை சமாளிக்கிற அளவுக்கு தேவையான பணத்தை சோஃபிக்கு சேர்த்து வச்சிருந்தாலும் சோஃபியோட மனசு இன்னும் சார்லஸோட ரட்சிப்பை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தது. சார்ல்ஸ் இறந்து 3 மாசம் ஆன பிறகு ஒரு நாள் சோஃபிக்கு ஒரு கால் வந்தது. சார்ல்ஸை கேட்டு. சார்ல்ஸ் 3 மாசத்துக்கு முன்னாலே இறந்துட்டாருன்னு சோஃபி சொல்ல, இல்ல நான் 3 மாசத்துக்கு முன்னால சார்ல்ஸை பார்த்தேன்னு எதிர்முனையில பேசினவர் சொன்னாரு. இல்ல 3 மாசம் முன்பாக 10ஆம் தேதி மதியம் 3:45 மணிக்கு சார்ல்ஸ் இறந்துட்டாருன்னு சோஃபி சொல்லவும், இல்ல நீங்க சொல்ற அதே 10ஆம் தேதி மதியம் 3:30 மணி வரைக்கும் சார்ல்ஸ் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. என்னன்னு விசாரிச்சப்போ அந்த நபர் சொன்னாரு, என் பேரு ஸ்டீஃபன், நான் ஒரு பிசினஸ் மேன். 3 மாசம் முன்பு 10ஆம் தேதி நான் என் பிசினஸ் மீட்டை முடிச்சுட்டு என் கார்ல வந்துட்டு இருக்கும் பொழுது என் கார் வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அன்னைக்கு டிரைவர் லீவுங்கிறதால நான் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ காரை அங்கேயே விட்டுட்டு மெக்கானிக்கு கால் பண்ணிட்டு டாக்ஸி பிடிக்க மெயின் ரோட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியும் டாக்ஸி கிடைக்காததால வழியில வந்த ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறினேன். அதுதான் சார்ல்ஸோட கார். கொஞ்ச நேரம் உலக விஷயம், தொழில் விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பேச்சு அப்படியே ஆண்டவர் பக்கம் திரும்பிச்சு. நான் ஆண்டவரோட அன்பையும் அவர் தியாகத்தையும் என் வாழ்வின் சாட்சியையும் சார்ல்ஸுக்கு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல சார்ல்ஸ் ஆண்டவர் தொட்டாரு. இவ்வளோ நாள் உலகத்து பின்னால ஓடினேனே, ஆண்டவரை மறந்துட்டேனேன்னு சார்ல்ஸ் கதறினாரு. தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டாரு. ஆண்டவரை தன் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் கார்லயே கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணோம். நான் இறங்குற இடம் வந்ததும் 3:30 மணிக்கு நான் இறங்கிட்டேன். சார்ல்ஸ் பைபாஸ் ரோட்ல கிளம்பிட்டாரு. அப்ப அவர் தான் இந்த விசிட்டிங் கார்டை என்கிட்ட கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில இருந்து சார்ல்ஸ் கிட்ட பேசணுன்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்ப கால் பண்ணேன்னு சொன்னாரு. ஒருவேளை 3:30 மணிக்கு நான் இறங்கின பிறகு பைபாஸ்ல போகும் பொழுது சார்ல்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஐ எம் சாரி ஃபார் ஹிஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் போனை கட் பண்ணிட்டாரு. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட சோஃபி ரொம்ப சந்தோஷப்பட்டா. எப்படியோ சார்ல்ஸ் சாகிறதுக்கு முன்னால ஆண்டவரை ஏத்துக்கிட்டாருங்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி அவ மனசுல இருந்தது. ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்க யாருக்காகவோ, இல்ல உங்க நண்பர்கள் யாருக்காகவோ, உங்க அக்கம் பக்கத்துல இருக்க யாருக்காகவோ அவங்களுடைய ரட்சிப்புக்காக ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பல வருஷம் ஜெபம் பண்ணியும் அவங்க கிட்ட எந்த மாற்றமும் இல்லையா? அவங்க இன்னும் ஆண்டவரை ஏத்துக்கலையா? ஒருவேளை சில மனிதர்கள் கூட உங்ககிட்ட சொல்லலாம், அவ்வளவுதான், கிருபையின் காலம் முடிஞ்சது, இனி இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்ல, இனி இவங்களை ஆண்டவர் தொடமாட்டாருன்னு. வேதம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். Keep praying and keep on praying. Trust the Lord. You'll receive a miracle soon. Amen.